அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு ஜோசியம் என்பது உண்மையா பொய்யா, நம்பலாமா நம்ப கூடாதா? இரு சாரார்கள் இருக்காங்கன்னுவாங்க. ஒண்ணு நம்புறவங்க, இன்னொன்னு நம்பாதவங்க. மூணாவது சாரார் ஒருத்தர் இருக்காங்க. தேவையானப்ப நம்புவாங்க, தேவையில்லாதப்ப நம்ப மாட்டாங்க. இப்படி இருக்கு. ஆனா இந்த ஜோசியம்ன்றது ஒட்டு மொத்தமா எல்லாருமே இது தேவை தேவையில்லைன்ற ஒரு பரிசீலனைக்குள்ளேயே எப்பயுமே இருக்காங்க. இந்த ஜோசியத்தை ஏன் நம்பணும், ஏன் நம்ப கூடாது அப்படின்றத பிராக்டிக்கலா பல விஷயங்களை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம முதல்ல சார் பதிவாளர் அலுவலகம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நிலம் வாங்குவ விற்க அதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த ஆபீஸ்க்கு போனீங்கன்னா சில விஷயங்கள் அதுல பார்ப்போம். அதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோக்காக டிராவல் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயத்தையும் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இப்போ சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் சொன்ன மேட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கிறவங்க யார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாங்குறவங்களும் இருக்காங்க, விற்கிறவங்களும் இருக்காங்க. வாங்குறவங்க பண வசதி இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, சிலர் வசதி இருக்கிறவங்க விற்கிறாங்க. சரி போதும் நமக்கு இவ்வளோ இருக்குது, இது விற்றுலாம் அப்படின்ற எண்ணத்தில் விற்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சிலர் கஷ்டத்துக்காக வந்து விற்கிறாங்க, சிலர் கஷ்டப்பட்டு அதை வாங்குறாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்க விற்கவும் செய்கிறாங்க, வாங்கவும் செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு விற்கிறவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டு வாங்குறவங்க, இப்படி எல்லா தரப்பினரும் இந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. இதில் நல்லா யோசிக்க வேண்டியது என்னன்னா, வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாரும் எல்லா ராசிக்காரங்களும் இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய 12 ராசிக்காரங்களும் இருக்காங்க, 27 நட்சத்திரக்காரங்களும் இருக்காங்க. அப்போ ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுக்குள்ள நுழைச்சி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதுக்கு அடுத்த இடம் ஒன்று போவோம். அது போனா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். போவோமா வாங்க. நான் சொன்ன இதை கேட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஸோ இது ஏதோ வந்து ஜோசியமே நம்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன்ட்டோ, இல்லை ஜோசியத்தை நம்புங்க அப்படின்னு சொல்றதுக்கோ நான் காட்டல. இது வந்து பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பப்ளிக் வந்து போற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோர்ட்டுக்கு வருவாங்க. அந்த கோர்ட்ல எந்தெந்த கேஸுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். டிவோர்ஸ்க்காக வரலாம், சொத்துக்காக வரலாம், சண்டைக்காக வரலாம், மற்ற விதத்துல வேற ஏதாவது பிரச்சனை நடந்துதான் வந்துருக்கு. ஸோ கோர்ட்டுக்கு வரவங்க இது மாதிரி பல பிரச்சனைக்கு உட்கொண்டவங்க தான் அங்க வராங்க. அந்த கோர்ட் வாசல்ல போய் நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க போவோம். இங்க பலவித வழக்கு தொடர்ந்து இருப்பாங்க. வழக்கு தொடர்ந்தவருங்க இப்போ ஒருத்தர் மேல வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து கேஸ் போட்டுக்கலாம். ஒன்று அந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை இந்த 10 பேர் ஜெயிச்சிருக்கலாம். அப்போ அந்த 10 பேர் வேற ராசிக்காரங்களா இருப்பாங்களே, எல்லா ராசியும் இணைந்துதான் ஒரு ராசிக்காரர் வந்து வெற்றி பெற்றதா, அல்லது ஒரு ராசிக்காரர் ஜெயிச்சுட்டு 10 ராசிக்காரர் தோத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ராசி எந்த இடத்துல வேலை செய்யுது யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் வரலாம். அப்போ அது இல்லாமல் அதுக்காக வாதாடிய வக்கீல், அட்வொகேட், அப்போ அவர் எந்த ராசிக்காரர்? அந்த ராசிக்காரர் வந்து வாதாடினதான் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த ராசிக்காரர் வந்து வாதாடினதான் தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ வழக்கு தொடர்ந்தவருடைய ராசி என்ன, அவர் எதிர்த்து வழக்கு போட்டவருடைய ராசி என்ன, அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர் ராசி என்ன, அவரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவருடைய அட்வொகேட் வழக்கறிஞர் அவருடைய ராசி என்ன, அப்படி பார்க்க போனா இவ்வளவு ராசிக்கு ஒருங்கிணைந்து எப்படி சொல்ல முடியும்? அப்போ எல்லாருமே வேற 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 ராசிக்காரங்களா இருப்பாங்க இல்லையா? அப்போ எப்படி நம்ம ஒரு முடிவு வர முடியும்? ஸோ இதையும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இதுவும் வந்து ஒரு பப்ளிக்கான பலர் வந்து போற இடம். இங்க ஒரு சாரார் மட்டுமே இன்னைக்கு வர போறது இல்லை, ஒரு சாரார் மட்டுமே இருக்க போறது இல்லை. எல்லா வித பிரச்சனை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கு. எல்லாருமே அவங்க பிரச்சனைக்காக காவல் நிலையமோ அதாவது கோர்ட்டுக்கோ வருவாங்க. அப்போ அவங்களுக்கு சாதக பாதகமான பல தீர்ப்பு வருது. அப்போ இது ராசியை வச்சு எப்படி கணிக்க முடியும் அப்படின்றத யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இதே மாதிரி பப்ளிக் வரக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ செகண்ட் இப்போ பார்த்தது உங்களுக்கு ஓரளவுக்கு பிரீஃபா சொல்லியிருக்கு. தேர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இப்போ நீங்க பார்க்குறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
தனியார் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இது அரசு சார்ந்த மருத்துவமனைன்றதுனால இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த பேஷண்ட்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கடகராசிக்காரங்க தான் வரணும், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறவங்களாம் மிதுன ராசிக்காரங்க, இன்னைக்கு ஆப்ரேஷன் தேடுறவங்கலாம் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ பார்க்க போனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு அட்மிட் ஆகிருக்கலாம். பல ராசிக்காரர்கள் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போயிருக்கலாம். ஓபிக்கு புது ஆட்கள் வந்திருக்கலாம். அப்போ எல்லா ராசிக்காரர்களும் வருவாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுடைய ராசி என்னவா இருக்கும், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டருடைய ராசி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த பேஷண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றப்பட்டார் அப்படின்னா பேஷண்ட்டுடைய ராசி காப்பாற்றப்பட்டதா, அல்லது அவருக்கு ஆப்ரேஷன் செஞ்ச டாக்டருடைய ராசி காப்பாற்றப்பட்டதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? நிச்சயமா நமக்கு தெரியாது. அப்போ ராசி பலன் அப்படின்றது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருக்கா, இல்லை இது சரியானதானா அல்லது தவறா அப்படின்னு பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம பார்த்த 3 இடங்களும் மிகப்பெரிய பதிலை கொடுக்கும். அந்த பதில் என்ன, அது எப்படி பதில் கொடுத்துரும்? இப்போவே குழப்பம் தானே குழப்பமாக தானே இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாமே, நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் எல்லா ராசிக்காரங்களும் போகிறாங்க, எல்லா ராசிக்காரங்களும் வராங்க. கோர்ட்டுக்கு போனால் சிலருக்கு அவங்களுக்கு சாதகமாக வருது, சில ராசிக்காரர்களுக்கு இப்படி பல குழப்பங்கள் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் தெளிவான பதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 3 இடம் பார்த்துட்டீங்க, அந்த டீட்டெயில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். ராசி பலன் என்றால் என்ன, ராசி என்றால் என்ன, நம்பலாமா வேணாமா, ஏன் நம்பணும் ஏன் நம்பக்கூடாது, இப்படி பல கேள்விகளுக்கான பதில் பார்ப்போம் வாங்க. இப்போ ஜோசியம் என்பது உண்மையா பொய்யா, சரியா, இதை ஏற்றுக்கலாமா இல்லையா அப்படின்ற பல குழப்பத்துக்கு மத்தியில் நம்ம ஒரு 3 இடத்துக்கு போனோம். அங்கே என்னெல்லாம் நடக்குது, அங்கே எப்படிலாம் இருக்குது, எப்படியெல்லாம் சாத்தியம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்கள் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று ஜோசியம் இல்லைன்னு சொல்ல போகிறேன், இல்லை ஆமான்னு சொல்ல போகிறேன் முடிவு பண்ணுவீங்க. அந்த ரெண்டுமே கிடையாது. முடிவு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நான் பார்வைக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஜோசியம்ன்றது நம்பிக்கை உரிய விஷயமா நம்பிக்கை இல்லாத விஷயமா அப்படின்னா, சரியான கணிப்பு கணித்தால் அது உண்மை, சரியாக கணிக்காவிட்டால் தவறு. இதை எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லுவேன்னா, மழை இன்னைக்கு வரும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லுது. மழை வந்துட்டா அவங்க சொன்னது சரி, வரலன்னா அவங்க சொன்னது தப்பு. அப்போ வானிலை அறிக்கை சொன்னது கரெக்டாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதே மாதிரி தான் ஜோசியம்ன்றது சரியான நபர்கள் குறித்து சொன்னால் நடக்கும், ஏனோ தானோ இல்லை அறகுறையா தெரிஞ்சவங்க சொன்னால் நடக்காது. இந்த எக்ஸாம்பிளுக்கும் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. மழை வரும் பார்த்துப்போ அப்படின்னு நமக்கு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடை எடுத்துன்னு போவோம், இல்லை ரெயின் கோட் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், கண்டிப்பாக போயே ஆகணும். ஆனால் மழை வரும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பாதுகாப்புக்காக ரெயின் கோடையோ அல்லது ரெயின் கோட்டோ அல்லது கொடையோ ஏதோ ஒன்று கொண்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜோசியம் என்பது உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா குறைக்க முடியும், மழையை நிறுத்த முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு நடக்கிறது நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ நடக்கும், பட் குறைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பந்து என் மீது விழணுன்றது விதி, அது மேலே விழ போகிறது உறுதி. ஆனால் சொல்கிறாங்க அங்கே ஒரு பந்து வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தடுப்போம், இல்லை பிடிப்போம். அது கையில் மிஸ் ஆகியும் மேலே விழும். அப்போ அந்த வீரியம், அதாவது அந்த வேகம் கொஞ்சம் குறைக்க முடியும். இவ்வளவுதான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வரப்போகிற மழை வந்தே தீரும், நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஜோசியம். இன்னொன்று என்னென்னா, ஜோசியத்தில் தினபலன் சொல்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கி வீடு கட்டுவாங்களா, அன்றைக்கி எல்லாருக்கும் திருமணம் ஆகுமா, அன்றைக்கி எல்லாருக்கும் கடன் பிரச்சனை வருமா, அன்றைக்கி எல்லாரும் ஜாமீனுக்கு நிற்கக்கூடாதா, அன்றைக்கி பண வரவு வந்துருமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகப்படி எந்த நேரத்தில் பிறந்தாங்க, எந்த திசையில் பிறந்தாங்க, எந்த நட்சத்திரம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க பிறந்திருக்கிறதால இந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது எல்லாமே மாறும். என்னங்க உலகத்தில் எல்லாருக்குமே மாறுமான்னா கண்டிப்பாக மாறும். அது எப்படிங்க? ஒரு ராசி தானே, 27 நட்சத்திரம் தானே, இவ்வளவு ராசி தான் இருக்கு, இவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, அது எப்படி எல்லாருக்கும் மாறும்னா, இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த ரேகை, அதாவது எல்லா ரேகையும் இந்த ரேகை நம்ம வைக்கிறோம். ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை? வேற வேற இருக்குல்ல. ஒருவேளை பல கோடி பேர்ல 2 பேருக்கு ஒத்து போகலாம். அப்போ அந்த மாதிரி தான் உங்கள் பிறந்த நேரமும்
காலமும் வைத்து சரியாக கணித்தால் ராசி பலன் பலிக்கும். சரியாக கணிக்கிற ஆட்கள் இருக்காங்களான்றது நமக்கு தெரியாது. இதுக்கு தான் நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். வானிலை அறிக்கை சொல்றாங்க அப்படின்னா சரியான கணிப்பு இருந்து பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க. இப்ப காத்து எந்த திசையில வீசுது, அப்ப அந்த மேகம் கலைஞ்சிருமா இல்ல நிக்குமா, அதுல வந்து என்ன ஃபோர்ஸ்ல படப்போகுது, மழை வருமா அப்படின்னு கணிக்கக்கூடியவர்கள் சிறந்த கணிப்பாளர்களாக இருந்தால் இது நடக்கும். அந்த சரியான கணிப்பு இல்லைன்னா நடக்காது. இவ்வளவுதான் அப்படின்னும் போது நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய இருந்தா ஒண்ணு வீரியத்தை குறைக்கலாம், வேகத்தை குறைக்கலாம். அதுக்கு தான் போய் கோயில்ல போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னுவாங்க. முடிந்தால் அதை செய்யலாம். ஆனா முழுக்க முழுக்க ஸ்டாப் பண்றதுன்றது நடக்காத விஷயம். அதனால இதையே நம்பி எந்த வேலைக்கும் செய்யாம ஐயோ எனக்கு இது சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது இது சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சொல்றாங்க இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குப்பா பார்த்து போ அப்படின்றாங்க. பார்த்து கடந்து போக வேண்டியதுதான். அவர் 1000 சொல்லுவாருங்கன்னு போனா விழுந்து வர வேண்டியதுதான். அப்போ சொல்லுகின்ற விஷயம் நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருந்தால் அதுக்கேற்ப நடந்து கொண்டால் நல்லது. இதுதான் ராசி பலன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த காலகட்டத்தில் ராசி பலனை பல 100 1000 ஆண்டுக்கு முன்னாடியே கணிச்சாங்கன்னா அப்ப அது நடைமுறையில அது கொண்டு வந்து சரியா பண்ணிருக்காங்க. மருவி இப்போது சொல்றதுக்கு ஆள் இல்லை, சரியாக சொல்வதற்கு ஆள் இல்லை. அதை வந்து பிசினஸ் ஆகிட்ட அப்புறம் என்ன நம்ம சொல்றாங்க, பேர் ராசின்றாங்க, கைரேகன்றாங்க, வாஸ்துன்றாங்க, பேரியல்ன்றாங்க. இப்ப நிறைய வந்துட்டதால எதை நம்புறது, எது உண்மை, எது பொய், எது சரி, எது தப்பு, எதையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதனால ஒருவேளை இதை நம்புறமோ இல்லையோ, ஒரு விளையாடுறோம்னு சொல்றாங்களா நமக்கு, அப்போ அது நமக்கு சாதகமா இருந்தா அப்படியாப்பா சந்தோஷம்ட்டு அதையே முழுகிடாம அப்ப நான் வேலைக்கு போகாம உட்காந்தா வந்துடும் போல இருக்கு, அவங்க சொன்னா கோட்டீஸ்வரன் வேண்டும் அப்படின்னு உட்காராதீங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நீ அவ்வளவுதான் போகும்போது உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஐயோ பிரச்சனை வரும் வீட்டில் உட்காராதீங்க. பிரச்சனை இல்லாம எப்படி போயிட்டு வரலான்னு பாருங்க. அதனால அவங்க சொல்லுவதை முழுமையாக ஏற்காவிட்டாலும் கேட்டு நடந்துக்கிட்டா நல்லது. இது நான் பார்த்த விஷயம். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தவிர நான் பெரிய ஜோதிடரோ அல்லது ஜோதிடருக்கு ஆதரவாளரோ அல்லது ஜோதிடத்தை எதிர்ப்பவனோ நிச்சயமா கிடையாது. உங்க பார்வையில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி என் பார்வைக்கு பார்த்தேன். நான் சொன்ன அந்த 3 இடங்களை போறது இல்லாமல் நீங்க யோசித்து பாருங்க. ஒயின் ஷாப்ல டாஸ்மார்க்ல போறான், எல்லா ராஜகாரனும் போறான், உண்மைதானே? எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் காவல்துறையில் இருப்பவருக்கும் ஒரு ராசி இருக்கு, அங்க அக்யூஸ்டா போறவருக்கும் ஒரு ராசி இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை அவங்களுக்கு ஏற்றாற் போல் குறைத்து கொள்வதும் அல்லது அதை வந்து பெருசா எடுத்துக்காததும் அவங்க கையில தான் இருக்கு. இதை தான் என் பார்வையில் சொல்லியிருந்தேன். முடிவு எதுவாக இருந்தாலும் நான் சொல்வது ஒருவேளை தவறாக இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை சரியாக இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாம் பார்க்கின்ற விஷயத்தில் எடுத்து முடிந்தவரை சொல்லுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போடுறேன். மக்கள் மனசு யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை நல்ல தகவலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.